ஒரு தலைவன் படையை வழிநடத்தினால் அது படையாக இருக்கும் எனவும், ஒரு படை தலைவனை வழிநடத்தினால் அது படையாக இருக்காது எனவும் கூறியுள்ள சீமான், கரூர் துயரம் குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள விஜய்க்கு மனதில் காயமோ வலியோ இருப்பதாக தெரியவில்லை எனவும் சாடியுள்ளார். ஒரு தலைவன் ஒரு படையை வழிநடத்தினால் அது படையா இருக்கும். ஒரு தலைவனே ஒரு படை வழி நடத்தினா அது படையா இருக்காது. அது புரியுதா? இந்த மாதிரி பாடை தான் வரும். விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை போய் பேசி பயன் இல்லை. அது இனிமேல் இருக்கிற தலைமுறை ஏதாவது கற்பிச்சு எது அரசியல், எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது, எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பிச்சு கொடுக்கணும். ஒரு தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதுல அவர் பேசுனதுல அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தா அந்த மொழியில அது வெளிப்பட்டு அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமா இருக்கு. பேசும்போது அந்த வலியை அவர் கடத்தி இருக்கணும். ரொம்ப உருக்கமா கடத்தி இருக்கணும். அது செய்யல. அது தன்மையான பதிவா இல்ல. அது பார்க்கும்போது அந்த இறப்பை விட வலியா இருக்கு நமக்கு. அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல, அதை விட வேதனை தருது.